Hello viewers, welcome to Madam Cooks a Lot. Bread அப்புறம் எக்குனாவே நம்மளுக்கு சாண்ட்விச் இல்லைன்னா பிரெட் ஆம்லெட் தாங்க ஞாபகம் வரும். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. பிரெட் எக் ஸ்க்ராம்பிள். வாங்க இந்த புதுமையான ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே 3 பிரெட் ஸ்லைசஸ், அதாவது ப்ரௌன் பிரெட்டை நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனியன், அப்புறம் கேபேஜ் ரெண்டுமே ஜூலியன்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அரை கப். அப்புறம் 4 கப் அளவு கேரட்டை கட் பண்ணி எடுத்துருக்குறேன். 4 கப் அளவு கொடமிளகாயை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பிரெட்டுக்கு 4 முட்டையை உடச்சிக்க போகிறோம். முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்க போகிறோம். எண்ணெயை கடாய் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், அப்புறம் கேபேஜ், அப்புறம் கேரட்டை சேர்த்துக்கலாங்க. வெஜிடபிள்ஸை நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையில் 4 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எக் மிக்சர் ரெடியாக இருக்குது. வாங்க, இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக குக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் குடைமிளகாய், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கோங்க. பாவ் பாஜி மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சாட்டே பண்ணிக்கிட்டால் போதுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் சாஃப்டாக இருக்குது. ஒரு கேப்சிகம் மட்டும் நமக்கு க்ரன்ச்சியாக வேணுன்றதுனால நம்ம லேட்டாக ஆட் பண்ணியிருக்கோங்க. சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் கடாய் முழுக்க ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் பிரெட் க்யூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் க்யூப்ஸையும் ஈவனாக போட்டுக்கோங்க. இந்த பிரெட்டு மேலே நம்ம ரெடி பண்ண எக் மிக்ஸ்சரையும் போட்டுக்க போகிறோங்க. ஸ்டவ்வோட ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்கோட பிரெட்டு நல்லா கலந்து அருமையாக குக்காய் வந்திருக்குங்க. லாவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அருமையான பிரெட் எக் ஸ்க்ராம்பிள் ரெடியாக இருக்குங்க. உடனே சுட சுட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த பிரெட் எக் ஸ்க்ராம்பிளை சர்வ் பண்ணலாங்க. இல்லைனா குழந்தைங்க ஈவினிங் டைம் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம குயிக்காக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிப், பன்னீரை கிரேவியில் சேர்க்குறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில் 10லேருந்து 15 நிமிஷம் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கிரேவியில் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.